என்னுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் திரும்பலாம். ஞானஸ்நானம் என்பது அல்ல என்பதை குறித்து சிந்தித்தோம். We were thinking what baptism is not. 3 குறிப்புகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தது. என்னவல்ல, ஞானஸ்நானம் என்றால் என்னவல்ல என்பதை குறித்து சொல்வதற்காக அந்த வார்த்தைகள் மனதில் பதிந்திருக்கும் நினைக்கிறேன். Baptism is not for salvation. Baptism is not for salvation. ரட்சிப்புக்கு ஞானஸ்நானம் தேவையில்லை. அதை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். எந்த வகையிலும் நீங்கள் பெறுகிற ஞானஸ்நானத்தினாலே நீங்கள் நித்திய ஜீவனை பெற மாட்டீர்கள். அப்படியானால் ஞானஸ்நானம் என்ன, எதற்காக என்பதை பார்த்தால், ஞானஸ்நானம் அது ரட்சிப்புக்கு ஏதுவானதல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வேண்டியது என்பதை பார்க்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு already they have attained eternal life. Why? Because they have put their trust in the Lord Jesus Christ. So ஞானஸ்நானம் என்ன அல்ல என்பதை முதலாவது இட்ஸ் நாட் ஃபார் சால்வேஷன். இரண்டாவதாக இதற்காக அல்ல என்பதை சிந்தித்தோம். இட்ஸ் நாட் ஃபார் ஜஸ்ட் ஜாயினிங் எ சர்ச், எ காங்கிரிகேஷன். ஒரு சபையில போய் ஒரு மெம்பர்ஷிப்புக்காக ஞானஸ்நானம் எடுப்பது அல்ல. தென் அதை இதற்காக என்று சிந்தித்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபையோடு அல்ல, சரீரத்தோடு சேர்வதற்காக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆகுவதற்காக என்று நாம் பார்த்தோம். மூன்றாவதாக ஞானஸ்நானம் எதற்குள்ளது அல்ல என்பதை பார்த்தோம். இட்ஸ் நாட் ஃபார் வாஷிங் ஆஃப் சின். பாவங்களை கழுவுவதற்கு ஞானஸ்நானம் இல்லை. அதாவது நீங்கள் தண்ணீரில் இறங்கி தண்ணீரில் மூழ்கி முழுமையாய் உள்ளே போய் வெளியே வரும் பொழுது உங்களுடைய பாவங்கள் அந்நேரத்தில் கழுவப்படுவதில்லை. இட்ஸ் நாட் பர்ஜிங் யுவர், இட் won't purge your sin. Washing of the water will not purge, will not wash your sins away. Really, what washes away your sin? உடைய பாவத்தை எது கழுவுகிறது? பாட்டு இருக்கல்ல, ஒரு பாட்டு பாடுறது. என்ன பாட்டு? What can wash away my sin? Nothing but the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். இது மனதில் பதிக்கணும். அதனால தண்ணீருக்குள்ள போறேன், இது கழுவுற மாதிரி இருக்கு, என் பாவத்தை நீங்க கழுவி சுத்திகரித்து வெளியே வருவதாக யாரும் நினைக்கக்கூடாது. காரணம், உங்களுடைய பாவங்களை ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவால் கழுவப்பட்டு நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டதினாலே தான் ஞானஸ்நானத்தை எடுக்கிறீர்கள். அப்போ வாட் இஸ் நாட் பேப்டிசம் என்பதை நாம் பார்ப்போம். இன்றைக்கு ஞானஸ்நானத்தை குறித்து தொடர்ந்துள்ள பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். வேத புத்தகத்தில் ஞானஸ்நானங்கள் அல்லது அநேக ஸ்நானங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதிலே சில ஸ்நானங்களை குறித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இது அவசியம் அறிய வேண்டும் என்றில்லை, ஆனாலும் பொதுவாக குறைய ஜெனரல் நாலேஜ் இது நீங்கள் அறிந்திருப்பது நல்லது. ஆகவே அதை நான் சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே, அதாவது லெவிட்டிகஸ் லேவியராகம முறைமையின்படியாக, அக்கார்டிங் டு த லெவிட்டிக்கல் priesthood, நிறைய வாஷிங்ஸ், நிறைய ஸ்நானங்கள் நடந்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன். லெவிட்டிகஸ் லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 27-28. தினேஷ் வாசித்து. லெவிட்டிகஸ் 6:27-28. அதன் மாம்சத்தில் படுகிறது எதுவும் பரிசுத்தமாயிருக்கும். அதன் இரத்தத்திலே கொஞ்சம் ஒரு வஸ்திரத்தில் தெரிந்ததானால் ரத்தம் தெரிந்த வஸ்திரத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் கழுவ வேண்டும். அது சமைக்கப்பட்ட மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். செப்பு பானையில் சமைக்கப்பட்டதானால் அது விளக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும். 28 வருஷம். ஓகே, தண்ணீரினால் கழுவப்பட வேண்டும். அப்போ பழைய ஏற்பாட்டு காலங்களிலே வாட்டர் இஸ் யூஸ்ட் as a cleansing agent or purging agent. தண்ணீரினால் கழுவப்படுதல். அந்த கழுவப்படுதலுக்கு அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹீப்ரூ வேர்ட் கபாஸ் என்ற வார்த்தை தான் அது புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுதுதான் பேப்டிசம் என்ற நிலைமையில் மாற்றப்படுகிறது. அப்போ அங்கேயும் ஸ்நானம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. இதற்காக வாஷிங் ஆஃப் த, அது எதற்காக? அங்கே இருக்கக்கூடிய சில பொருட்களை கழுவுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. இதை குறித்து எபிரேய நிருபத்தில் அவர் சொல்லுகிறார். பாருங்கள், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டு காலம் நடந்த அநேக ரிச்சுவல், செரிமோனியல் ரிச்சுவல்ஸ், ரைட், இதெல்லாம்
எதனாலே, எதற்காக என்று அவர் சொல்லுகிறார் பாருங்கள். Hebrews 9th chapter 10th verse. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரை. கவனிங்க, பழைய ஏற்பாட்டுக்கால் நடந்த அத்துணை வாஷிங்ஸ், பேப்டிசம்ஸ் அல்லது சடங்குகள், சம்பிரதாயங்கள், தண்ணீரோடு ஒப்பிட்டு சொல்லுகிற காரியங்களை சொல்லு. அவைகள் எல்லாம் எதற்காக? சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரை நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. சரீரத்துக்கேற்ற சடங்குகளையும் அல்லாமல் வேறல்ல. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே லெவிட்டிக்கஸ் அல்லது லேவியராகம முறையின்படியாக நடந்த ஸ்நானங்கள், கழுவுதல்கள், இதெல்லாம் நமக்கு ஒருவேளை ஞாபகத்தில் வரலாம். அந்த ஆசரிப்பு கூடாரம் என்று ஒன்று இருக்கு. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல முதலாவது ஒரு பலிபீடம் இருக்கு, ஒரு பிரேசல் ஆர்டர், மிகப்பெரிய ஒரு பலிபீடம் இருக்கு. அதான் முன்னாடி அந்த திறப்பான இடத்துல மிகப்பெரிய பலிபீடம். அந்த பலிபீடத்தினுடைய அளவு மிக பெருசு. என்னவென்றால் மற்ற எல்லா பொருட்களையும், அதாவது 7 பொருட்கள் மொத்தமாக ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறது. அந்த 7 பொருட்களில் ஒரு பொருள் தான் முதல் இருக்கக்கூடிய பலிபீடம். அந்த பலிபீடத்திற்கு உள்ளே அத்தனை ஆர்டிகிள்ஸையும் கொண்டு வைக்கலாம். ஒரு பலிபீடத்துக்கு அத்தனை வைக்கலாம் என்று அந்த அளவுபடி சொல்லப்படுது. ஆனால் அந்த பலிபீடம் தாண்டின உடனே அடுத்ததாக என்ன வைக்கப்பட்டிருக்கு? ஒரு தண்ணீர் தொட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? அதாவது கை கழுவுவதற்காக தண்ணி நிரச்சி வச்சிருப்பாங்க. அந்த தண்ணி நிரச்சி வச்சு எதற்காக என்று கேட்டால், பலிபீடத்தில் ஆசாரியர்கள் ஆட்டையோ காளையையோ வெட்டி ரத்தம் எல்லாம் உடம்பில் ஆகலாம், கையில் ஆகலாம், கையிலெல்லாம் சுத்தம் இருக்கலாம். ஆகவே அவர்கள் அந்த ஆசிரிப்பு கூடாரத்தின் திரையை விலக்கி உள்ள போவதற்கு முன்னதாக அவர் என்ன செய்வார்கள்? வந்து கையை கழுவணும். கழுவி சுத்திகரித்து தங்கள் முகத்தில் அழுக்கு இருந்தால் அந்த தண்ணீரிலே பார்த்தா முகம் தெரியும். அந்த அளவுக்கு நல்ல சொச்ச ஜலம் என்று சொல்லலாம். அதை பார்த்து முகத்தையும் கழுவி கைகளை கழுவி அதற்கப்புறமாக ஊழியத்துக்கு உள்ளே போவார். சொல்ல வந்தது என்னவென்று, இது போல அநேக கழுவுதல்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. அதெல்லாம் எதற்காக என்று கேட்டால், டைம் ஆஃப் ரீஜெனரேஷன், அதாவது சீர்திருத்த காலம் வருகிற வரைக்கும் இவைகளெல்லாம் ஒரு நிழலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஃபிகரேட்டிவாக, சிம்பாலிக்காக கொடுக்கப்பட்டதாக இவர் சொல்லுகிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் அநேக ஸ்நானங்கள் இவ்விதமாக இருந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே நான் சொன்னது பலவித ஸ்நானங்கள், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாப்டிசம் என்று ஹீப்ரூ 9:10 சொன்னது வைத்துக்கொண்டு பழைய ஏற்பாட்டில் சில ஸ்நானங்கள் இருந்தது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக, புறஜாதி மக்கள், ஜூயிஷ் மட்டும் இல்லை, புறஜாதி மக்களும் தங்களுடைய மதத்தில் நிறைய கழுவுதல் வைத்திருக்கிறாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இப்பொழுது அந்த கும்பமேளா டைம்ல நடந்தது, எல்லாரும் போய் ஹோலி டிப், புனித திருமுழுக்கு, புனித ஸ்நானம் என்று சொல்கிறார்கள். அப்ப அவர்களும் போய் அங்கே மூழ்கி எழுந்து விடு. என்னது அது? புனிதமான ஒன்று. அதன் மூலமாக கெய்டஸ்ல போய் முழுகிதான் என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும், பாவம் எல்லாம் தொலையும், நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட சென்டர் பீப்புளும் அந்த ஞான ஸ்நானத்தில் சில ஸ்நானங்கள் அவர்கள் செய்கிறார்கள். மூன்றாவதாக, இந்த பழைய ஏற்பாட்டு காலங்களிலே யூத மதத்தை புறஜாதி மக்கள் அவர்கள் எம்ப்ரேஸ் பண்ணுவாங்க. அதாவது யூத மதம் நல்ல மதம், யூத தெய்வம் சொல்லி அநேக புறஜாதிகள் வந்து யூத மதத்தை எம்ப்ரேஸ் பண்ணுவாங்க. அப்படி எம்ப்ரேஸ் பண்ணுகிறவர்களுக்கு என்ன பேர் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? proselytes. proselytes ன்னு சொன்னா those who embrace Jewish religion from other religions, அவங்க தான் proselytes. அவ்விதமாக அவர்கள் வந்து மதம் மாறி யூத மதத்தை தழுவும் பொழுது யூத மதத்தில் கூட இப்படிப்பட்ட பிற ஜாதிகளுக்கு ஒரு ஸ்நானத்தை கொடுப்பாங்க. அந்த ஸ்நானத்தை பெற்ற பின்னால் அவர்கள் proselytes என்று அறிவிக்கப்படுவார். அது மூன்றாவதாக ஒரு ஞான ஸ்நானம் என்று நான் சொல்லுகிறேன். நான்காவதாக நாம் நம்முடைய புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறோம். அது வேகமாக சொல்லி முடிக்கிறேன். ஜான் த பேப்டிஸ்ட், அதாவது யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞான ஸ்நானம். அது எல்லா ஞானஸ்நானம் வித்தியாசமானது, ஒவ்வொரு ஞானஸ்நானம் வித்தியாசமானது. இப்போ யோவான் கொடுத்த ஸ்நானம் எதற்காக நான் உங்களுக்கு வாசித்துக்காக நீங்கள் எழுத வேண்டாம், உங்களுக்கு அது யூடியூப்ல வரும், அதனால் பின்னால் பார்த்தால் போதும். முதலாவதாக யோவான் கொடுத்த ஞான ஸ்நானம் அன்டு ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞான ஸ்நானம். இரண்டாவதாக, அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்னதாக they have to confess their sin. So repenting, confessing, then they will take baptism. John the Baptist. மூன்றாவது அதனுடைய காரியம், அதனுடைய பின்னால் they must need to bear fruits. மனம் திரும்புதலுக்கு ஏதுவான
கனிகளை கொடுக்க வேண்டும் என்று பிரசங்கியார் சொல்லுகிறார். கடைசியாக அதனுடைய 4வது காரியம் கால் ஃபார் a change life. கனி கொடுக்கணும் என்று சொன்னால் முற்றிலும் மாற்றமடைந்த ஒரு வாழ்க்கை ஜான் தி பேப்டிஸ்ட் கொடுத்த ஸ்நானத்திலேயும் இருந்ததாக பார்க்கிறோம். 5வதாக பேப்டிசம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றாரா? Did Jesus take baptism? எதற்காக? நான் அதை வேகமாக சொல்லுகிறேன். உங்களுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஒன்று, டு ஃபுல்ஃபில் ஆல் ரைச்சஸ்னஸ். மேத்யூ 3:15 யோவான் சார் அடுக்கும் பொழுது இப்போ வேண்டாம் நீங்கள் உங்கள் கையால் தான் ஞானஸ்நானம் பண்ண சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? இல்லை, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றிட்டு ஃபுல்ஃபில் தி ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். 2, இதற்காக டு ஐடென்டிஃபை ஹிம்செல்ஃப் வித் mankind. மனித குலத்தோடு தன்னை அவர் இணைத்துக் கொள்ளுகிறார். ஐடென்டிஃபிகேஷன். அந்த ஞானஸ்நானம் ஏசாமி ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன பாவம் செஞ்சிருக்கிறாரா? அவர் மனம் திரும்பணுமா? யோவான் என்ன சொன்னார்? மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னார். இது ஏசாமிக்கு பொருந்தார். அந்த நபரிடத்துல தான் போய் ஞானஸ்நானம் எடுக்கிறார். அப்ப அதனால தான் சொல்ல. அப்ப என்ன அர்த்தம்? இங்கே எதற்காக ஞானஸ்நானம்? ஒன்று, தேவ நீதி நிறைவேற்றணும். 2வதாக இயேசு கிறிஸ்து தாமே நான் மனுஷரில் ஒருவனாய் இருக்கிறேன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். 3வதாக to be an example for us. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்ததற்காக என்று கேட்டால் நமக்கு ஒரு முன்மாதிரியாயிருக்கு. 4வதாக to be declared as a priest என்று சொன்னால் 30ஆம் வயதிலே பொதுவாக லேவியராகமத்தின்படியாக லேவியர்கள் ஆசாரியராக்கப்படுவதற்காக அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்கு. இதை ஒரு ஒப்பனையாக சிலர் அவர் எடுத்ததாக சிலர் நம்புகிறார்கள். அது சரியோ தப்போ என்று தெரியும். ஆனாலும் கூட அந்த குறிப்பிட்ட நேரத்தில் 30வது வயதில் இயேசுசாமி தன்னை ஒரு ஆசாரியனாக்கிக் கொள்வது போல அந்த ஊழியத்திற்காக பிரவேசிப்பதற்காக எடுத்ததாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. கடைசியாக டு ப்ரூவ் ஹிஸ் மெஸ்ஸியாஷிப். கடைசியாக இதற்காக ஞானஸ்நானம் எடுத்தார் என்று கேட்டால் அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது யோவானுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. என்ன அடையாளம் கொடுக்கப்பெற்றது? யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவில் இறங்குகிறதோ அவர்தான் அவர்னு சொன்ன அர்த்தம் என்ன? தேவனுடைய குமாரனாகிய மேசியா, இஸ்ரவேல் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மேசியா இவர்தான் என்று யோவானுக்கு வெளிப்பட்டதே அந்த புறா அது அவர் மீது இறங்கும் பொழுது. காரணம் அவர் சொல்ல, எனக்கே தெரியல, நான் அவரை அறியாமல் இருந்தேன். ஆனால் ஸ்நானம் கொடுக்கும் பொழுது யார் மேல் புறா வடிவில் ஆவி இறங்குகிறது நீ பார்ப்பாயோ அவரேதான் அவர் என்று சொல்கிறது அந்த மேசியாவை காட்டு. ஆகவே ஞானஸ்நானத்தின் மூலமாக தன்னுடைய மெஸ்ஸியாஷிப், தான் மேசியா என்பதை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். நான் வேகமாக கடந்து போகிறேன். இப்பொழுது 6வதுக்கு வருவோம். 6வது தான் ஒரு வித்தியாசமான பேப்டிசம். அது நாம் எடுக்க போகிற பேப்டிசம். அதற்கு என்ன பேர் சொல்லலாம்? பிலீவர்ஸ் பேப்டிசம். விசுவாசிகளை எடுக்கும் ஞானஸ்நானம் என்று சொன்னால் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள் எடுக்க வேண்டிய ஞானஸ்நானம் இந்த ஞானஸ்நானமாகும். இந்த ஞானஸ்நானத்தில் எது முக்கியமானது என்று கேட்டால் மார்க் 16:16 படியாக விசுவாசிக்கிறவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே விசுவாசித்த பின்னதாக எடுக்கணும். கடந்த முறை சொன்னேன், அநேக முறை ஞானஸ்நானம் எடுக்கலாம். You can take 1001 times. ஆனால் without believing Christ or without being saved, you can take humpty-dumpty number of baptisms. ஆனால் that will never work. அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. 1000 ஞானஸ்நானம் எடுத்தாலும் அதற்கு பின்னாடி விசுவாசிக்கிறேன் என்றால் அது உங்களை ரட்சிக்காது. அது விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதுதான் நான் வாசிக்கிறோம். இப்பொழுது இந்த வேகமாய் அடுத்த பகுதிக்கு கடந்து போக விரும்புகிறேன். நமக்கு நேரம் மிக குறைவாக இருக்கிறது. பேப்டிசம் என்பது ஞானஸ்நானத்துக்கு, பேப்டிசம் என்பது ஒருபோதும் எதற்குள்ளதல்ல, ரட்சிப்புக்கானதல்ல. அப்படியான ரட்சிக்கப்பட்டவர்களாகி நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறீர்கள் என்பது அது. இரண்டாவதாக, ஒரு சபையிலே நாளைக்கு வந்து சேரலாம், அப்பமிட்டு ஆராதிக்கலாம் என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அதற்கல்ல ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் நீங்கள் பெறுவதனாலே உங்களுக்கு பின்னால் அப்பத்திலும் திராட்சை சபையினுடைய பங்காளிகளாய் மாறுகிறீர்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அதில் 2ஆம் அதிகாரத்தினுடைய 42ஆம் வசனம் வாசிக்கிறோம். அன்றைக்கு 3000 பேர்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள். அவர்கள் சபையோடு அவர்கள் சேர்க்கப்பட்டார். They have been added to the church. அதாவது ஞானஸ்நானம் எடுத்த பொழுது அவர்கள் சபையோடு சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லல, ஆனால் சேர்க்கப்பட்டார்கள். இதோடு
எருசலேமில் இருந்த உள்ளூர் ஸ்தலம் சபையோடு சேர்க்கப்பட்டார். ஞானஸ்நானம் எடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் அங்கே இருந்த லோக்கல் சர்ச் உள்ளூர் ஸ்தலம் சபையோடு சேர்க்கப்பட்டார். ஆனால் அதே அப்போஸ்தலர் 2:40 வாசிக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் எங்கே சேர்க்கிறார்? சபையோடு சேர்க்கிறார். அது எந்த சபை? It's not the local church that is existing in Jerusalem, but it's the universal church. அகில உலக சபையினுடைய அங்கங்களாய் மாற்றம். அது எப்பொழுது நடந்தது? ரட்சிக்கப்பட்டோம். நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கு இன்விசிபிள் சர்ச் என்று அழைக்கப்படுகிற அகில உலக சபை யூனிவர்சல் சர்ச் என்று அழைக்கப்படுகிற சபையினுடைய அங்கங்களாக நீங்கள் சேர்க்கப்பட்டீர்கள். அதோடு சேருவதற்கு தான் உண்மையாக ஞானஸ்நானம் என்று நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு சேரும். ஆனால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பின்னதாக சபையினுடைய ஒழுங்கின்படியாக நீங்கள் சபையோடு லோக்கல் சர்ச்சினுடைய மெம்பர்ஸாக சேர்க்கப்படுவீர்கள் என்பது அதனுடைய அர்த்தமாய் இருக்கும். இனி நாம் ஞானஸ்நானம் என்றால் என்ன, வாட் இஸ் பேப்டிசம் என்ற கருத்துக்கு நான் வர விரும்புகிறேன். முதலாவதாக ஞானஸ்நானம் என்ன என்று முதலாவது நமக்கு மனசில் வர வேண்டிய சிந்தனை என்ன? why you take baptism என்று ஒருவர் கேட்டால் முதல் என்ன சொல்வீர்கள்? why you take baptism? has somebody forced you? இல்லை இந்த சபையில் ஞானம் எடுக்கணும்னு சொன்னதுனாலயா? கட்டாயமாக பேசிட்டாங்களா? எடுக்காட்டி உங்களை சேர்த்த மாட்டோம். why you take baptism? சொல்லுங்க. ஞானம் எடுத்தவங்க சொல்லுங்க. நீங்க ஏன் ஞானம் எடுத்தீங்க? அது முதல் நீங்க ஸ்டெப் டவுன் அந்த இடத்துக்கு போகும் பொழுதே யாராவது ஒருத்தர் இருக்குது, ஏன்டா ஞானம் எடுக்கிற, ஏன் நீ ஞானம் எடுக்க போற என்று கேட்ட உடனே சொல்ல வேண்டியது, this is my master's commandment, this is my Lord's commandment. அது முதல் சொல்ல தெரியும். ஞானஸ்நானம் வேறு யாராவது ஒரு சடங்கு அல்லது ஒரு எங்கள் சபையினுடைய ஒரு அனுஷ்டானம் எல்லாம் இத்தனை வயசாச்சுன்னு இப்படிலாம் ஞானம் எடுக்கணும் அந்த எண்ணமே வரக்கூடாது. why you take baptism? அது வந்து உடனே பதில் என்ன சொல்லணும்? it's a commandment of the Lord Jesus Christ. எங்க வாசிக்கிறோம்? Matthew 28:19 verse படிக்கிறோம். மத்தேயு 28:19 அந்த கமாண்ட்மென்ட்டை பார்ப்போம். இந்த கமாண்ட்மென்ட் எதற்கானது? நீங்க படிச்சு பார்க்கலாம். அந்த வசனத்தை மட்டும் படிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். This is believers baptism as well as I would say this is the disciples baptism. இது விசுவாசிகள் ஞானஸ்நானம், இது சீஷத்துவத்திற்கான ஞானஸ்நானம் என்று கூட எழுதிக் கொள்ளுங்கள். காரணம், உண்மையாகவே ஒருவன் விசுவாசியாவதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்நானம் தேவை. ஆனால் உண்மையான சீஷனுடைய முதல் அடையாளம் இஸ் எ பிலீவர் என்று சொன்னால் அதற்கடுத்து அவர்கள் சீஷனா என்று கேட்டால் பதில் சொல்ல வேண்டுமானால் you should be a baptized believer. Then only you can start following Christ as a disciple. இந்த வார்த்தை உங்க மனசு வச்சு. அப்போ முதலாவதாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய காரணம் என்ன? Yes, it's a commandment of the Lord Jesus. Why you obeyed? Why you obeyed? That's a commandment of the Lord Jesus Christ. In fact, in Matthew, it's the commandment of the King of Kings. ராஜாவினுடைய கட்டளை தான். ஆனால் நீங்க ஏன் கீழ்ப்படுகிறீங்க? அதற்கு ரெண்டு காரணம். ஒன்று, you have accepted the lordship of the Lord Jesus Christ. இல்லையா? நீங்க எத்தனை பேர் அந்த அனுபவத்தில் இருக்கீங்க? இயேசுவை விசுவாசிப்பது பேர். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய லார்ட்ஷிப், அந்த லார்ட்ஷிப்பை நான் என்ன செய்திருக்கிறேன்? ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். I have received him as my Lord, as my master. அப்ப நாம என்ன சொல்லணும்? ஏன் நாம கீழ்ப்படுகிறோம்? Because it's my master's commandment. I have accepted his lordship, so I will obey and I must obey because it's my master's voice. இது புரியும். இரண்டாவது, why you obey this master? நம்ம வசனத்தை வாசிக்கலாமா? 1 யோவான் 5:3, 1 John 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதால் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல.
எளிதான வார்த்தை 1 யோவான் 5:3 வாசிக்கும் பொழுது, why we obey the commandment of the Lord Jesus Christ, it's not out of fear or reverence. அல்ல, அது இருக்கு. அதுதான் முதல் சொன்னது. அவர் எஜமானனாய் இருப்பதனாலே நான் அவருக்கு கீழ், I revere him as my Lord. So there is a reverence. Out of reverence we obey him. Second, not only reverence, இரண்டாவது என்ன? I love him. என்ன அர்த்தம் சொல்லுகிற கர்த்தர் சொல்கிற வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா யோவான் 14:21 வசனங்களிலே, என்னை நேசிக்கிற என்னில் அன்பாயிருக்கிறவன் என் கட்டளைக்கு கீழ்ப்படிவார். அப்போ உங்களுடைய கீழ்ப்படிதல் இயேசுவின் பார்வை உங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறது. இப்போ நீங்க ரெண்டு காரணத்தினால இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறீங்க. என்ன காரணம்? ஒன்று ரெவரன்ஸ், அவருடைய கட்டளைக்கு நான், அவர் என்னுடைய எஜமானன், அவர் என்னுடைய ஆண்டவர், என்னுடைய கர்த்தர், இதனால நான் கீழ்ப்படி. ஆனால் அது மட்டுமல்ல, இன்றைக்கு அவரை கீழ்ப்படிவதற்கு காரணம் நான் அவரை நேசிக்கிறேன். அவரை நேசிக்கிறவர்கள் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படி. Do you really love Jesus? எத்தனை பேர் உண்மையா இயேசுவை நேசிக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீங்க? We love many things in Christendom. கிறிஸ்துவ சபையை நேசிக்கிறோம், கிறிஸ்துவ பாடல்களை நேசிக்கிறோம், ஆராதனை நேசிக்கிறோம், பிரசங்கங்களை நேசிக்கிறோம், இப்படிதான் நேசிக்கலாம். ஆனால் do you really love the person called Jesus Christ? இயேசு கிறிஸ்து என்ற ஆள், அவரை நான் நேசிக்கிறேனா? பேதுருவிடத்துல ஆண்டவர் என்ன கேட்டார்? Do you love the sheep? Do you love the flock? என்ன கேட்டார்? Do you love me? மந்தையை மேய்க்க சொல்றாரு. ஆனா எதை நேசிக்க சொல்றாரு? You should love me. கிறிஸ்துவின் பாகம் உள்ளத்துல எப்போதுமே there should be a deep love for Lord Jesus. இயேசு கிறிஸ்துவை நேசி. உலகத்துல யாரும் நீங்க நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, அல்லது நீங்க வெறுத்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உங்களுடைய அன்பு மட்டும். ஆகவே இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் தீர்மானம் எடுத்த நாள் முதற்கொண்டு செய்யணும். அந்த ஞானஸ்நானத்துக்கு போகும் பொழுது ரெண்டு காரணம். முதல் சொல் ஒன்று என்ன? அவர் எஜமானன். அவர் சொல்லி இருக்கிறார், நான் அவருடைய அவருடைய எஜமானத்துவம் அல்லது லார்ட்ஷிப்பை நான் அங்கீகரிச்சிருக்கிறேன். ஆகவே அவ்வளவே. ரெண்டாவது, I love him. அவரை நேசிக்கிறேன். அதனால அதை வெளிப்படுத்துவதற்காக I want to show for my love towards my master, so I obey the command. இது அந்த முதலாவது இயேசுவின் கட்டளை என்பதனால நாம கீழ்ப்படிக்க போகிறோம். இரண்டாவதாக லூக் 7:13 என்ன வாசிக்கிறோம்? லூக்கா 7:30. பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவராலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை அறிவித்தார்கள். ஓகே, ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு தங்களுக்கு கேடுண்டாக யாருடைய ஆலோசனையை அவர்கள் அவமதித்தார்கள்? தேவனுடைய ஆலோசனை. அப்போ first of all, the baptism is the commandment of the Lord Jesus Christ, God the Son. ஆனால் இங்கே வாசித்தது தேவனுடைய ஆலோசனை என்று சொல்கிறார். Counsel of God. அதுக்கு என்ன அர்த்தம்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கட்டளை இடுகிறார், அது நாம் கீழ்ப்படுகிறோம். ஆனால் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று பிதாவாகிய தேவன் என்ன செய்யறாரு? கவுன்சில் பண்றாரு, உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். என் குமாரனுடைய கட்டளை இது. ஆனா பரலோகத்தின் தேவ பிதா என்ன சொல்றாரு தெரியுமா? உண்மை, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியுங்க, அது நல்ல காரியம் என்று பிதாவாகிய தேவன் ஆலோசனை சொல்லுகிறார். அப்ப ஞானஸ்நானம் வெறும் கமாண்ட்மெண்ட் மட்டுமல்ல, இரண்டாவது இட்ஸ் a counsel of God the Father. பிதாவாகிய தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆலோசனை. அப்ப இதற்கு நம்ம தடை செய்ய முடியுமா? கமாண்ட்மெண்ட் இருக்கு, தேவனுடைய கவுன்சிலும் இருக்கு. அப்ப நம்ம அதை தவிர்க்க முடியுமா? ஆனா அன்னைக்கு வாழ்ந்த பரிசேயர்கள் போன்றவர்கள் என்ன செய்தாங்க? தங்களுக்கு கேடுண்டாக என்ன செய்தார்கள்? இதை புறக்கணிக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், if you deny, if you reject the counsel of the Father, it will for your perishing. அது ரொம்ப ஜாக்கிரதை. அதாவது ஞானஸ்நானத்தை நம்ம தவிர்த்தா என்ன ஒன்றும் நடக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆலோசனையாக பிதாவாகி தேவன் ஒன்றை சொன்னால் அதை நீங்கள் தவிர்த்து அது வேண்டாம் என்று சொன்னால் நிச்சயமாக அதனால பல கேடுகள். அது இந்த ஞானஸ்நான விஷயத்து மட்டுமல்ல, பிதாவாகி தேவனுடைய எந்த ஆலோசனையை நாம் அலட்சியம் செய்யும் பொழுது நமக்கு அநேக பிரச்சனை வரும் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். அது பொதுவான விஷயம். ஆகவே இரண்டாவதாக என்ன பார்த்தோம்? இட்ஸ் a counsel of God the Father.
எபேசியர் 6:1-2-3 வசனங்களிலே அந்த வசனங்கள் கொஞ்சம் வாசிக்கலாம். இதோடு சம்பந்தப்பட்டு வருகிறதுனாலே பாருங்கள், இங்கே பிதாவாகிய தேவனுடைய ஆலோசனை சொன்னேன். அப்படியானால் நாம் யாரு? நாம் யார்? பிதாவாகிய தேவன் சொன்னாலே நாம் யாரா மாறுறோம்? நம்மளுடைய பிள்ளைகள், புத்திரர்கள் இல்லை, சில்ட்ரன் ஆஃப் காட். அது சில்ட்ரன் என்பதை விட சன்ஸ் என்று சொல்வது நல்லது. ஜான் 1:12 என்ன வாசிக்கிறோம்? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய அப்படியே இருக்கு. நம்ம தமிழ் வேதத்துல இருக்கு. யோவான் 1:12 பிள்ளைகள். புத்திரர்கள் நம்ம வடமொழியெல்லாம் பயன்படுத்த வேண்டாம், சாதா பிள்ளைகள். ஆனால் அந்த பிள்ளைகள் என்பது அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை வெறும் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். சன்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் ஏதோ பிள்ளைகள் அல்ல, நாம் உண்மையாகவே தேவனால் அடாப்டட் சில்ட்ரன். நாம் அடல்ட்ஸ். ரட்சிக்கப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவரை பார்த்து அப்பான்னு மட்டும் கூப்பிடல, அப்பா பிதாவே என்று கூப்பிடு. இரண்டு பிதாத்துவத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று நம்மை படைத்தவர், இன்னொன்று நம்மை மீண்டவர். இந்த அர்த்தத்தில் பிதா நமக்கு 2 முறை சொந்தமா இருக்கு. அப்ப நாம் யார் என்று கேட்டால், ஆண்களும் பெண்களுமா இருக்கக்கூடிய இந்த விசுவாசிகள், அவர்கள் தேவனுடைய வார்த்தை புத்திரர்கள் என்று பயன்படுத்தலாம். அது நல்ல சொல்லுதான். புத்திரர்களா இருக்கிறோம். எப்படிப்பட்ட புத்திரர்கள்? பிதாவினுடைய எல்லா சுதந்திரங்களுக்கும் சுயாதீனம் என்ன சொல்லலாம், அதற்கு சுதந்திரங்களுக்கு பாத்திரவான்கள். அவர்கள் எல்லாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறார். பிதாவுடைய எல்லா உடைமைகளும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறார். நாம் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு என்னவெல்லாம் சொத்து உண்டோ அதற்கெல்லாம் நாமும் பங்காளிகள் ஆகத்தக்க வண்ணமாகத்தான் நம்மை தேவன் பிள்ளைகள் அல்லது புத்திரர்களாக மாற்றினார். ஆண்களும் பெண்களும் புத்திரர்கள், சன்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். இது ஏன் சொன்னால், இப்படிப்பட்ட பிதா தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனையை தவிர்க்கவே கூடாது. ஆகவே பேப்டிசம் இஸ் a counsel of the eternal Father. இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? 3வது கடந்து மேத்யூ 3:15 நான் வாசித்த வசனத்தை, ஆனால் அதை திரும்ப இந்த சந்தர்ப்பத்தில் வாசித்து பார்க்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது எழுந்து இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுக்க வந்த இயேசுவை யோவான், வேண்டாம் ஐயா, உங்கள் கையால் நான் ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்கு. காரணம், உங்களுடைய பாதரட்சின் வாரை கூட அவிழ்க்க நான் பார்த்திருந்தேன். ஆகவே நீங்க எங்கையால ஞானஸ்நானம் பெறுவது அது வேண்டாம் என்று சொல்லி தடை செய்யும் பொழுது ஆண்டவர் இல்லை, அது அப்படிதான் நடக்கணும். என்ன சொல்கிறார்? இப்படி என்ன செய்ய வேண்டுமா? எல்லா நீதியையும், இல்லை நாட் தேவ நீதி மட்டும், எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு அவசியமாயிருக்கு. இதை ஞானஸ்நானத்தோடு சம்பந்தப்படுத்தி சொல்வதனால் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய இந்த காட்ஸ் ரைட்டஸ்னஸ் என்று இங்கே சொல்லுகிறது என்னவென்று கேட்டால், தேவராஜ்யத்தினுடைய சட்ட திட்டங்கள், the constitution of the kingdom of God. இங்கு தேவ நீதி, எல்லா நீதியை நிறைவேற்றி தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பது மட்டுமல்ல, தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக தேவ நீதியை நிறைவேற்றுவது. என்ன நீதி என்று கேட்டால், இனிமேல் இந்த ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் வருங்காலத்தில் உலகத்தில் ஸ்தாபிக்கப்படுகிற தேவராஜ்யத்துடைய பிரஜைகளாய் மாறுவீர்கள். அந்த நாட்களிலே இந்த தேவ ராஜ்யத்தின் நீதி, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னதுனால அந்த ராஜ்யத்தின் நீதிக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப 3வது, this is a compliance of the rules of the kingdom of God. 3லிருந்து சீர வரதுக்காக அப்படி வார்த்தைகளை சொல்லுகிறேன். ஒன்று, it's a commandment of the Lord Jesus Christ, counsel of the Father. Then 3, this is the compliance with the rules of the constitution of the kingdom of God. I will comply with this. இந்த வசனம் நீங்க ஞானம் எடுக்கும் பொழுது என்ன சொல்றீங்க தெரியுமா? Hereafter, Lord, I will comply with all your kingdom rules. உங்களுடைய ராஜ்ய, தெய்வீக ராஜ்ய நீதியுடைய எல்லா சட்டங்களையும் நான் கீழ்ப்படிய தயாராகிறேன் என்று அதன் பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ 3வதாக கம்ப்ளைன்ஸ்
with the constitution of the kingdom of God. அதற்காக நாம் அந்த ஞானஸ்நானத்தை எடுக்கலாம். மேத்யூ 6:33 அந்த வசனங்கள் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அது போக வேண்டாம். அடுத்ததாக நான்காவதாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 1 பேதுரு 3:21. 1 Peter 3:21. எடுத்துட்டீங்களா? வாசிங்க. 1 Peter 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம், அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குவதாயிராமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. போதும். அதிலே இந்த வசனம் அநேக மொழிபெயர்ப்புகளில் வித்தியாசம், மலையாளத்தில் வேறு விதமாக இருக்கும், இங்கிலீஷில் தமிழில் எல்லாம் கொஞ்சம் அந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமான கருகலான ஒரு ஃப்ரேஸ் இருக்கிறதுனால இந்த வார்த்தையை பல நிலைமையில் மொழியாக்கும். அதில் நமக்கு பிரச்சனை இல்லை. தமிழ் வேதகத்துக்களை வாசித்தது என்ன? நல் மனசாட்சியின் இந்த உடன்படிக்கை. அது என்ன அர்த்தம்? நல் மனசாட்சி உடன்படிக்கை. இட்ஸ் ஏ கவனன்ட் ஆஃப் குட் கான்ஷியன்ஸ் என்று தமிழ் ஆங்கிலத்தில் சொல்லலாம். இட்ஸ் ஏ கவனன்ட். ஸோ வாட் இஸ் பேப்டிசம்? இந்த இடத்துல அந்த வச அடிப்படையில் திஸ் இஸ் ஏ கவனன்ட் மேக்கிங் வித் குட் கான்ஷியன்ஸ். நல் மனசாட்சியோடு கூட நீங்கள் தேவனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை. when you enter the waters of baptism, you are making a covenant with the Lord. Lord, till my last breath I'll be faithful to you. என்னுடைய நல் மனசாட்சியினுடைய அந்த அடிப்படையில் ஐ எம் மேக்கிங் எ கவனன்ட். உம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறேன். இந்த உடன்படிக்கை என்ன செய்கிறேன்? அந்த போகும்போது செய்கிற உடன்படிக்கை நல் மனசாட்சியோடு, வேறு எந்த ஆட்டுடைய கம்பல்ஷனோ ஒன்றுமல்ல, என்னுடைய சொந்த மனசாட்சியில் நல் மனசாட்சியோடு கூட தேவரீர் உம்மோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். திஸ் இஸ் சைன் ஆஃப் கவனன்ட். கவனன்ட் மேக்கிங் டைம் என்று கூட நினைத்துக்கணும். ஸோ இட்ஸ் நாட் ஸோ ஒரு செரமோனியல் ரைட், ஒரு ரிச்சுவல் என்று சொல்லி ஞானஸ்தானத்துக்குள்ள யாரும் போயிடாதீங்க. இட்ஸ் எ டைம் ஆஃப் மேக்கிங் எ கவனன்ட். எப்படி திருமண நாளிலே ஆணும் பெண்ணும் மேடையில் அமர்ந்து இருக்கும் பொழுது அவர்கள் தேவ சமூகத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க இல்லையா? என்ன சொல்வதற்கு? நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனை சாட்சியாக வைத்து நீங்கள் அந்த தேவ பிரசனத்தில் உடன்படிக்கை பண்றீங்க. அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? ஜீவகாலம் எல்லாம் கடைபிடிக்க வேண்டிய உடன்படிக்கை. சாகிற வரைக்கும் புருஷன் மனைவி என்று நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்கள். அதை போல நீங்கள் தண்ணீருக்குள் ஞானம் விளக்கும் பொழுது மௌனமாக நீங்கள் செய்கிற காரியம், ஆண்டவரே, I enter into an eternal covenant until my last breath. I will be faithful unto you. இது சொல்லி மனதில் நீங்கள் சொல்லாவிட்டாலும் அதுதான் நடக்க வேண்டும் என்பது இந்த வசனத்து மூலமாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். Don't take this baptism as a silly or insignificant. நினைக்காதீங்க எல்லாரும் ஞாபகம் எடுக்கிறாங்க, நானே ஞாபகம் எடுக்க போறேன், அப்படி சிம்பிளா ஒரு விதமாக வந்துடாதீங்க. இது தேவனோடு நீங்கள் பண்ண போகிற ஒரு உடன்படிக்கை. அதை உணர்ந்து கொண்டு வாங்க. அடுத்ததாக நாம் வேகமாக கடந்து போகலாம். ஐந்தாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவியின் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சிகள், இந்த வார்த்தை கவனித்துக் கொள்ளுங்கள். தமிழில் சாட்சிகள்னு சிம்பிளா போட்டாங்க இல்லையா? இங்கிலீஷ்ல விட்னஸஸ். ஆனால் அதனுடைய மூல பாஷை என்ன போட்டு தெரியுமா? மர்ச்சூரியா என்று சொன்னால் மார்டியர், இரத்த சாட்சி. நம்ம சாட்சிகள்னு சொல்லி பழகிட்டதுனால பரிசுத்த ஆவியானவர்கள் இடத்துக்கு வரும் பொழுது நீங்கள் என்னவாவீர்கள்? வெறும் சாட்சிகள் அல்ல, இரத்த சாட்சிகளாவீர்கள் என்று சொல்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு? ஒன்று, சாட்சி என்று சொன்ன அர்த்தம் என்ன? லீகலா கோர்ட்ல போய் சாட்சி சொல்லுவேன் இல்லையா? ஆமா, அவன் சொல்றதை நான் பார்த்தேன், அது திருடுறதை பார்த்தேன், நான் கண் சாட்சி, ஆகவே நான் பார்த்ததாக சொல்லுறது சாட்சி. இரண்டாவது விட்னஸ் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? இன்னொருத்தரை நான் வெளிப்படுத்துகிறேன், ரெப்ரசன்ட் பண்றேன். இன்னொருத்தருக்கு பதிலாக நான் நிற்கிறது, ரெப்ரசன்டிங் another person, அதான் விட்னஸ். இப்போ இங்க சொல்லுகிற வார்த்தை இரத்த சாட்சி சொன்ன அர்த்தம் என்ன? விட்னஸிங் ஈவன் டு த பாயிண்ட் ஆஃப் டெத், சாகிற வரைக்கும் அவருக்கு சாட்சியாய். அப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர்களுக்கு வந்தால் நீங்கள் இரத்த சாட்சிகளாவீர்கள் என்று சொல்லுங்கள். அப்போ பேப்டிசம் எதற்கு ஒப்பனையாயிருக்கிறது? இப்பொழுது நான் வாசித்த வசன அடிப்படையில் வாசித்தால் அந்த பேப்டிசம் இட்ஸ் த கன்ஃபெஷன் ஆஃப் யுவர் ஃபெய்த்.
உங்கள் விசுவாசத்தினுடைய நீங்கள் எதை விசுவாசிச்சீங்களோ அதை பப்ளிக்காக நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க. இட்ஸ் அ பப்ளிக் ப்ரொனவுன்சியேஷன் ஆர் பப்ளிக் ப்ரொஃபஷன் ஆஃப் யுவர் இன்டர்னல் ஃபெய்த் இன் தி லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவை நீங்கள், நான் போன முறை சொல்லிட்டேன் எதெல்லாம் விசுவாசிகள், அந்த விசுவாசத்தை நீங்கள் இப்பொழுது பப்ளிக்காக நீங்கள் அறிவிக்கிறீங்க. ஸோ இட்ஸ் எ பப்ளிக் டெஸ்டிமனி ஆஃப் யுவர் இன்னர் ஃபெய்த். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை என்ன செய்ய போறீங்க? 4 பேர் முன்னாடி செய்ய போறீங்க. ஏன்னா இப்போதான் இந்த நம்ம வீட்டுக்கு முன்னாடி சபைக்கு முன்னாடி தொட்டி, அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. எங்கேயோ போய் ஞாபகம் எடுக்கணும். கேரளாவில் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு ஒரே பவனியாக போவோம். இங்கே குளத்துக்கு போவோம், அது ஆற்றுக்கு போவோம். அமிதமாக நாங்கள் கூட இந்த மேட்டுப்பாளையம் ஆற்றுல தான் அன்னைக்கு ஞாபகம் எடுத்தோம். நான் நினைக்கிறேன் 40 வருஷம் தெரியல, 52 வருஷம் முன்னாடி சொல்கிறேன். அங்கே மேட்டுப்பாளையம் நல்ல தண்ணி, ஆகவே அங்கே கொண்டு போய் தான் ஞானஸ்தானம் கொடுத்தார். அப்போது அங்கே போகும் பொழுதே நம்ம விசுவாசிகள் மட்டும் இல்லை, அங்கே வேடிக்கை வரவங்க ஊரே கூடும், என்னவோ வேடிக்கை நடக்குது. ஆகவே அந்த நேரத்தில் தான் ஒரு சுவிசேஷத்தை யாராவது சகோதரர் அறிவிப்பார். அதற்கு பின்னதாக ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்போ அது என்ன காட்டுதுன்னா, உங்கள் உள்ளத்தில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் இப்பொழுது மற்றவங்களுக்கு நீங்கள் பப்ளிக்காக சொல்ல போறீங்க. ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் இருக்கலாம், அல்லது உங்களுடைய கூட வேலை செய்வது இருக்கலாம், நிறைய பேர் வெளியே இருந்து பார்க்கலாம். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யறீங்க? இதை செய்யும் பொழுது ஒருவேளை உங்கள் மனசில் ஒரு சங்கடம் இருக்கணுமா? ஐயோ, நான் இப்படி செய்யறது பார்த்தாங்கன்னா இப்படி அப்படி யோசிப்பீங்களா? நாளைக்கு இவங்களெல்லாம் பார்த்தா என்ன கேவலம் பேசுவாங்களே அப்படி நினைக்கிறீங்களா? இல்லையா? அப்படின்னு சங்கடம் தோணாதா? தோணாதா? உண்மை சொல்லுது. ஒரு கூச்சமா இருக்குல்ல? நிச்சயமா தோணாது. ஏன்னா இங்கே நடந்தாலும் நான் சொல்றேன், பப்ளிக்கா எங்கா வச்சாலும் அருமையான பிள்ளைகள், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நிச்சயமாக நான் இயேசுவுக்கு வெளிப்படையாக சாட்சியாயும், ஏன் இரத்த சாட்சியாக கூட நான் ஆண்டவருக்காக இருப்பேன் என்ற ஒரு தீர்மானம் உள்ளது. அதெல்லாம் இங்கே சொல்லப்படும். அப்போ ஞானஸ்நானம் என்பது நம்முடைய உள்ளத்தில் நான் வைத்திருக்கக்கூடிய, இன்டர்னலாக நான் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை அறிக்கை செய்கிற இடம். பப்ளிக்காக சொல்ல போறோம், புரியுதா? அதனால அது ஒரு முக்கியமான நிகழ்வாக எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நாள் முதல் கொண்டு இது என்றென்றைக்கும் you should be a public witness for that. உங்களுக்குள் இருக்கக்கூடிய கிறிஸ்துவை ஒரு காரணத்தினாலும் மறைச்சிடாதீங்க. Don't try to hide the Lord Jesus Christ in you. அநேகருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். Even after baptism, they try to hide their identity. காலேஜுக்கு போகும் பொழுது, ஹாஸ்டல் தங்கும் பொழுது, they are scared to tell that I am a true Christian. பைபிள் வாசிக்க மாட்டாங்க, பைபிள் படிச்சு அவங்க தெரிஞ்சுக்குவாங்களோ? அப்படி இருக்க முடியாது. You can never be a crypto Christian. Crypto Christian என்ன அர்த்தம்? வேர்டு கேட்டிருக்கீங்களா? கிரிப்டோ கிறிஸ்டியன். அது எதனால என்று அந்த வார்த்தை வந்தது, சில நாடுகளில் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய உத்தரவு நாடுகள், அந்த நாட்களில் அந்த கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லி அவர்களை அழைத்தார். காரணம், வெளியே சொன்னால் நிச்சயமாக கொண்டு போடுவாங்க. அதனால அவங்க மறைமுகமாக ரகசியமாக அவர்கள் அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவாங்க. அங்கே கோயில் இருந்தால் கோயிலுக்கு போவாங்க. 4 பேருக்கு முன்னாடி அப்படிதான் நடப்பாங்க. ஆனால் உள்ளத்தில் யாரு? உண்மையா இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்த மக்கள் தான். ஆனால் வெளியே சொல்ல முடியாத ஒரு நெருக்கடி, பர்சிக்யூஷன் இருக்கிறதுனால வெளிப்படுத்தாமல் வாழ்கிறவர்கள், அதுதான் அந்த கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவார். ஆனால் நாம யாரா இருக்கக்கூடாது. யூ ஷுட் ரிவீல் யுவர் ஐடென்டிட்டி. எந்த சூழ்நிலை, பப்ளிக் பிளேஸோ, பிரைவேட் பிளேஸோ, காலேஜோ, ஆஃபீஸோ, உங்களுடைய நீங்கள் இருக்கிற எந்த இடத்திலும் யூ ஷுட் பி எ விட்னஸ். புரியுதா? அது ரொம்ப அவசியமானது. ஆகவே ஞானஸ்நானம் எதற்காக என்பதை 5வதாக, இட்ஸ் எ பப்ளிக் டெஸ்டிமனி ஆஃப் யுவர் கன்ஃபெஷன் ஆர் ஃபெய்த் கன்ஃபெஷன் என்று விசுவாச அறிக்கை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள. வசனம் ஒன்று எழுதிக்குள்ள ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 11, அதை நீங்கள் படிக்கணும். 6 Romans 6:3-11. படிக்கிறீங்களா? ரோமன்ஸ் 6. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய
பாவத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடத்தப்படும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அந்த வசனங்கள் அடுத்த பகுதிக்கு கொண்டு போக வேண்டும், அது இப்பொழுது வேண்டாம். இப்போ வாசித்த வசனத்தில் கூட ஞானஸ்நானத்தினுடைய அடிப்படை சத்தியங்கள் சொல்லப்படுகிற பகுதி. ஆகவே அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டியது ஐந்தாவதாக, எந்த இடத்திலேயும் எந்த சூழ்நிலையிலேயும் நான் இயேசுவின் சாட்சி என்பதை மறுக்காமல் நீங்கள் அறிக்கை செய்யும். ஒரு காரணத்தாலும் நீங்கள் அதை மறக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட விரும்புகிறோம். தயவு செய்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் அல்லது ஞானஸ்நானம் எடுக்க போகிற பிள்ளைகளும் இந்த மனதில் பதிக்கணும். நாளைக்கு ஒரு காரணத்தினால் ஏதாவது ஒரு ஐயோ அந்த நன்மை வரான், அவன் என்னை பார்த்து எப்படி நினைப்பான் அப்படி எண்ணம் வந்துச்சுன்னா ஒரு ரட்சிப்பே சந்தேகத்துக்குரியதா. If you are not able to reveal your Christ, reveal the Savior in you to the others, then you have to doubt whether you are saved or not. என்ன ரட்சித்த, எனக்காக தலையை கொடுத்த ஒருவர், எனக்காக ரத்தம் சிந்தி மரித்த ஒருவர், அவரை நான் மற்றவங்க முன்னாடி சொல்லலைன்னா நான் என்ன ஒரு கிறிஸ்தவன், என்ன விசுவாசி? இதுதான் நம்ம யோசிக்கணும். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளை நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் அவன் கர்த்தருக்கு சாட்சியாயிடும். அதனால தான் இந்த பாப்டிசம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நினைச்சிருக்கு. இவ்விதமாக இது ஆரம்பிக்குது. வெளியே நின்று எல்லாருக்கும் முன்னாடி உங்களை வெளிப்படுத்தும் பொழுது அன்னையிலிருந்து நீங்கள் பப்ளிக் டெஸ்ட் விட்னஸாக மாறணும் என்று கர்த்தர். ஆறாவதாக நாம் கடந்து போவோம். ஆறாவதாக வாசிக்க வேண்டிய வசனம் தான் ரோமர் 6:2 முதல் 5 வரைக்கும். அது வாசிக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். வாசிங்க. ரோமர் 6:2 முதல் 5 வரைக்கும். பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்தோடும்படிக்கும் அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இந்த வசனம் தனியே உட்கார்ந்து அதே நம்ம பாடம் நடத்த வேண்டும், லெசன் எடுக்கணும். அதுக்காக போல அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல ஞானஸ்நானம் எதற்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது? எதற்கு ஒப்பனை? இப்போ வாசித்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உயிர்த்தெழுதல் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கா? ஞானஸ்நானம் அடக்க ஆராதனையை போல, பரீட் இன் பேப்டிசம் என்றே சொல்லலாம். ஸோ ஞானஸ்நானம் என்பது அது ஒரு அடக்க ஆராதனையை போல, அடக்குவதற்காக போகிறோம் என்று சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லி கொலோசியர் 2:12 வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 2:12. ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் ஆகினாம். இது அந்த வசனத்தை மட்டும் மனதில் பதித்து. அப்ப ஞானஸ்நானம் என்பது நம்மை பொறுத்த மட்டில் அது ஒரு அடக்கத்திற்கான நேரம். ஒரு சவத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவது போல் உள்ள நேரம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் விசுவாசித்தவர்கள் மரித்து போனார்களாம். எதற்கெல்லாம் அவர்கள் மரித்திருக்கு? வாசித்த பாவத்திற்கு மரித்தார்கள். அது வாசித்தோம் அல்லவா? ரோமர் 6:2 என்ன வாசித்தோம்? ரோமர் 6:2 பாவத்திற்கு we have died unto sin or to sin. இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? பாவத்திற்காக மரித்தார். Jesus Christ died for sin. Now we are dead to sin. என்ன அர்த்த வித்தியாசம்? ஒன்று, பாவத்தினுடைய கான்சிக்வன்ஸை இயேசு கிறிஸ்துவானவர் தன் மேல் எடுத்துக் கொள்கிறார். இப்போ நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? நீ இனி என்ன செய்ய வேண்டாம், பாவத்திற்கு மரித்தவனாயிருக்கணும் என்று சொல்ல. பாவத்தை பொறுத்த மட்டில் யூ ஆர் டெட். பாவ
பாவம் இப்பொழுது எஜமானாய், நான் போன முறை சொன்னேன், பாவ எஜமானுக்கு முன்னாடி இப்போ அடிமையா இருக்கிற நீ செத்து போனதாக நீ இருக்கிற. என்னதான் கட்டளை போட்டாலும் செத்து போன அந்த அடிமை பேசாது, செயல்படாது, ரெஸ்பாண்ட் பண்ணாது. அதே போல ரட்சிக்கப்பட்ட நானும் நீங்களும் பாவத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கிறோம்? டெட்டா இருக்கிறோம். ரெஸ்பான்ஸே பண்ணணும். எந்த விதமான ஒரு பிரதிகரணமோ அதில் அந்த பாவம் நம்மை தூண்டும் பொழுதோ, இன்ஸ்பயர் பண்ணும் பொழுதோ, டெம்ப் பண்ணும் பொழுதோ, அல்லது வேறு விதமாக என்ன பண்ணினாலும் ஒரு பிணம் போல இருப்பதுதான் பாவத்திற்கு மரித்தவர்களாகினார். நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது 3 காரியங்களுக்கு மரிக்கணும். ஒன்று பாவத்துக்கு மரி. இரண்டாவதாக ஒரு காரியத்தோடு பார்க்கலாம். கலாத்தியர் 6:16. கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அப்ப செகண்ட் நம்முடைய மரணம் எதற்கு நேராக? உலகத்தை பொறுத்தமட்டில் இதுவரைக்கும் எலாயவா இருந்தலாம், உயிரோடு இருந்தலாம். உலகம் என்னெல்லாம் சபிக்க காட்டினாலும் இங்க ரெஸ்பாண்ட் ஆகும். கொஞ்சம் அப்படி என்னை கூப்பிட்டா போது நான் போயிடுவேன். அப்படி இருந்த அந்த காலம் விட்டு ரட்சிக்கப்பட்ட பொழுது I lost all attractions to the world. உலகத்தினுடைய எந்த காரியங்களும் என்ன அட்ராக்ட் பண்றது இல்லை. காரணம் என்ன? I am dead to the world. உலகத்துக்கு மரித்திருக்கு. மூன்றாவதாக ஒரு சாவு. கலாத்தியர் 6:20. மூன்றாவதாக நாம் எதற்கு மரித்திருக்கிறோம்? கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல என்று சொன்னால் I am dead to self. I am dead to sin, I am dead to world, I am dead to self even. அப்போ ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளை மரித்தவர் என்று அவன் ரெக்கன் பண்ணணும். நீங்களே அதை கன்சிடர் பண்ணணும். as a dead body, you have to treat your life as a dead. அதை நீங்க அப்படி கன்சிடர் பண்ணணும்னு அர்த்தம். இங்க யாரும் கழுத்தை பிடிச்சு உங்களை கொன்றது இல்லை. ஆனால் ரோமர் 6 படிச்சீங்கன்னா நீங்க அதை ரெக்கன் பண்ணணும்னா ஆண்டவருக்குள் மரித்தவன், நான் பாவத்திற்கு மரித்தவன், நான் சுயத்திற்கு மரித்தவன், நான் உலகத்திற்கு மரித்தவன். அப்படியானால் நான் மரித்தவனை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? அவனை கொண்டு போய் அடக்கம் செய்யணும். அப்ப ஞானஸ்நானம் என்பது மரித்தவனை கொண்டு போய் அடக்கம் செய்கிற ஒரு நிகழ்ச்சி போல மனதில் பதித்துக் கொள்ளும். அங்கே கொண்டு போய் அடக்கம் செய்கிறோம். இப்போ யாரை அடக்கம் செய்வோம்? மறுபடியும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள், செத்தவனை மட்டும்தான் அடக்கம் செய்ய வேணும். யாராகிலும் ஐசியில் இருக்குது, அதுபோல் அந்த இடத்துல இருக்குது, கடைசி மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு, நாளைக்கு பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டுக்கு திரும்பி போகணும், அதனால உடனே என்ன தீர்மானம் பண்ணலாம்? இப்பெல்லாம் ஈஸி வெண்டிலேட்டர் போட்டிருந்தாங்கன்னா அது எடுத்துக்கிட்டே கிடக்கும். கடைசியில் பிள்ளைங்களும் பார்த்து லீவ் முடிய போகுது, சீக்கிரமாக அடக்காத முடிச்சு போகணும், உடனே கழட்டிடுவாங்க, உடனே டெட்டாச்சு. அப்படி கொஞ்சம் உசிர் உங்களுக்குள்ள இருந்தால் கூட இங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அடக்கம் பண்ணுறவரை போலீஸ் பிடிச்சிட்டு என்னது அது கிரிமினல் மர்டர், உயிரோடு இருக்கிறவளை கொண்டு போய்ட்டார். அதே போல் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் மேக் ஷூர் தட் யூ ஆர் டெட் டு சின், டெட் டு யுவர்செல்ஃப் அண்ட் டெட் டு த வேர்ல்ட். அப்படி ஒரு உறுதி ரக்கணி உங்கள் மனசுக்கு எப்போதும் I won't respond to this world, I won't respond to myself, I won't respond to the sin's attraction. இது நீங்கள் மனசில் பதிக்கணும். இப்போ ஒரு நாடகத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க, அந்த நாடகத்தில் ஒருவன் ஒருத்தர் கொலை பண்ணுறான். அப்போ அந்த காலத்தில் நம்மளுக்கு தெரியும், பள்ளிக்கூடத்தில் நாடகத்தை நடத்துவாங்க. கத்தி, இந்த ஸ்பாஞ்ச் கத்தி இருக்கும், ஸ்ப்ரிங் கத்தியா அப்படியே குத்துவாங்க. குத்துன உடனே அப்படி ரத்தமாக வரும். எங்கிருந்து ரத்தம் வருதுன்னு பார்த்தா உள்ள பலூன் இருக்குது, பலூனில் இந்த ரெட் இங்கு வச்சுருப்பாங்க, அதை அவனே உடச்சிடுவான். அப்படி ரத்தம் பார்த்தா ஐயோ கொலைவாதம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? செத்தவன் எந்த மாதிரி நடிக்கணும்? செத்து போனவன் நடிக்கணும். அங்கே போய் கைகால் ஆட்டக்கூடாது, மூச்சு விடக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே திடீர்னு அவனுக்கு தும்மல் வந்துச்சு, என்ன பண்ண முடியும்? அப்ப என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவத்தை பொறுத்த மட்டில் மரித்ததாக நீங்கள் கட்டாயம் நடிச்சு காட்டணும். அதுக்கு சிரமம் உண்டு.
உண்மையா நம்ம கொல்லப்படுது. மனுஷன் உள்ள இருக்குதான் செய்யறான், பழைய மனுஷன் இருக்குதான் செய்யறான், அவன் வேலை செய்வான். ஆனா நம்ம என்ன செய்யணும்? You should be very careful when you act as a dead person. செத்தவனை போல நீங்க நடிக்கும் பொழுது உங்களுடைய அந்த நடிப்பில கூட உயிரினுடைய ஒரு அணு அம்சம் கூட வெளியே வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க இருக்கணும். அவர் ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளத்துல இந்த சாவு, அதனால தான் கொண்டு போய் என்ன செய்கிறோம்? இந்த பழைய மனுஷனை செத்ததை கொண்டு போய் அடக்கம் செய்வது போல நாம் அடக்கம் செய்கிறோம். அந்த அடக்கம் செய்துவிட்டு என்ன செய்கிறோம்? சில நிமிஷங்கள், சில வினாடிகளுக்குள்ளாக நம்ம வெளியே. அப்போ இது எதை காட்டுகிறது? பழைய மனுஷனை அடக்குதலும் புதிய மனுஷனை உயிர்ப்பித்தலுமாக அந்த ஞானஸ்நானத்தை நீங்க நினைக்கணும். ஆனா இது ஞானஸ்நானம் நடக்கிற விஷயம் அல்ல. அதே தப்பான ஞானஸ்நானத்தில் எடுத்ததுனால தான் புதிய மனுஷனா மாற போறீங்க. நீங்க ஆல்ரெடி நீங்க கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டீர்கள். ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்திலேயே சாவும் நடந்து உயிர்ப்பிக்கப்படுவது நடந்தது. ஆனால் அதை செய்து காட்டுகிறோம். inactive what happened already in the past. அதான் இங்க செய்ய போறோம். அப்போ அடக்காராது. இதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. தயவு செய்து உங்க வாழ்க்கையில பாவத்திற்கு நேரான ஒரு டெம்டேஷன் இருக்கு, அது இல்லாம இருக்காது, இருக்கும். ஆனாலும் be very careful. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. ஒருபோதும் நீங்க உலகத்தையோ அல்லது பாவத்தையோ உங்களுடைய உணர்வுகளையோ நீங்க இனிமேல் மதிக்க கூடாது என்பதற்கு நான் சொல்றேன். ரொம்ப கவனமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க நடத்தணும். அதனால என்ன அர்த்தம் நான் சொல்லுகிறது? இந்த ஞானஸ்நானம் மூலமாக நீங்க செய்ய வேண்டிய ஒரு பொறுத்தலை, லார்ட் ஐ வில் ஈவன் டை ஃபார் யூ. இந்த ஞானஸ்நானத்தில் நான் சாக போறேன், தண்ணிக்குள்ள என்னை அடக்கம் பண்ண போறாங்க, சரிதான். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் என் இயேசுவுக்காக நான் மரிக்க தயாராயிருக்கிறேன். என்னுடைய பழைய மனுஷனை நான் கொல்ல தயாராயிருக்கிறேன், சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்க தயாராயிருக்கிறேன். அந்த உணர்வு எப்போதும் ஒரு வாழ்க்கையில தொடர்ந்து காணப்பட வேண்டும். ஒருவர் சொன்னாரு, இந்த அடக்கம் முடிச்ச பின்னாடி என்ன பண்ணியிருக்கோம்? மறுபடியுமாக அதை தோண்டி எடுத்து என்ன தோண்டி எடுப்போம்? உள்ள மறைச்ச தோண்டி எடுத்து என்ன? digging up your dead corpse. செத்த பணத்தை தூக்கி எடுத்தப்படி இருக்கும் இந்த வாழ்க்கை. அந்த டோன்ட் ரிட்டர்ன் டு த ஓல்ட் பேப்டிசம். அது பழைய இடத்துக்கு போயிடாதீங்க. நீங்க ஆல்ரெடி டெட் அண்ட் பரிட். நவ் யூ ஹவ் ரோஸ் அகெயின். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர்ப்பிக்கப்பட்டு ரெசரக்ட்ல நியூ லைஃப்க்கு நீங்க வந்துட்டீங்க. அதுல மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? பழைய வாழ்க்கை தேடி போயிடாதீங்க. பழைய வாழ்க்கை தேடுறது என்ன அர்த்தம்? நான் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா? செத்து போன உங்க பிணத்தையே தேடுற மாதிரி இருக்கும், அதையே தோண்டி எடுக்கிற மாதிரி எப்படி இருக்கும்? டோன்ட் கோ பேக். அதை ஞாபகத்தில் வை. கடைசியாக சொல்லுவேன், நான் இதற்கு அருமையான ரூத்தினுடைய வாழ்க்கையை அப்படியே நினைச்சு பார்த்தேன். இன்னைக்கு எங்க வீட்டில் ரூத்தினுடைய புஸ்தகத்தை படிச்சதுனால அந்த ரூத் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப ஆழமா இருந்துச்சு. மோவாபிய பெண், அவளோட கூட வந்த ஓர்பாள் வரதா சொன்னா, ஆனா போயிட்டான். இந்த அம்மாவும் தொடர்ந்து நிர்பந்தப்படுத்து, திரும்பி போ மகளே, எங்கூட வந்து உனக்கு ஒன்றும் நல்லா வாய்க்க போறது இல்லை, எந்த நன்மையும் கிடைக்காது, நான் ஒரு விதவை, நான் போற இடத்துல மதிக்க மாட்டாங்க, நீ ஒரு மோவாபிய பெண், எங்க நாட்டுக்காரங்க அப்படிப்பட்டவங்க உன்னை மதிக்கவே மாட்டாங்க, நீ திரும்பி போயிரு, நீ நல்லபடியா போய் வாழ, உனக்கு புருஷன் கிடைக்கும், குடும்பம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்குமே, திரும்பி போன்னு சொல்ற. ஆனா அந்த நேரத்தில் இந்த ரூத் சொல்ற வார்த்தைகள் என்ன சொல்றா? அந்த வார்த்தைகள் கொஞ்சம் படிச்சு பார்க்கலாமா? எங்க இருக்குது ரூத் புஸ்தகத்துக்கு? கொஞ்சம் வாங்கல. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் அந்த வசனம் சொல்லுங்க. அந்த வசனத்தை கொஞ்சம் படி. அவள் அந்த உரையாடல். அதற்கு ரூத், நான் உண்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். இதை நான் இன்னைக்கு காலையில வாசிச்ச போது உண்மையாக முறை வாசித்திருக்கிறேன், அதிர்ந்து போனேன். ரூத்தினுடைய அந்த கமிட்மெண்ட். Why is she going along with this Naomi? எதற்காக போறா? என்னத்துக்காக போறா? என்னங்க இருக்கு அவளுக்கு? யோசிச்சு பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு அட்டமெண்டா நிற்கிறான், விட மாட்டேன். அப்ப நான் யோசிச்சேன், ஏன் அப்படி சொன்னான்னு காரணம்,
அவளுடைய உள்ளத்துல ஒரு காரியம் உறுதியா தெரிஞ்சுக்கிட்டு, நவோமியினுடைய தெய்வமே உண்மையான தெய்வம், மோவாபின் தெய்வங்கள் அல்ல. நவோமியினுடைய தெய்வம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் யார் சென்றாலும் அவர் கைவிட மாட்டார். ஆகவே அவள் நம்பினது நவோமியே இல்லை, அல்லது போவாசே அல்ல, அல்லது வயல்வெளியே அல்ல. அவள் ஒண்ணுதான் நம்பினான். என்ன நம்பினான்? உன் தேவன் என் தேவன். அதுக்கப்புறம் சொல்றா, நீங்க வயசான காலத்தில் அடக்கம் பண்ணப்படுவீங்க இல்லை, அந்த மண்ணில தான் நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். இதெல்லாம் வாசிக்கும் பொழுது சீத கமிட்மெண்ட். நாம் இந்த வார்த்தையை நம்முடைய ஆண்டவரோடு சொல்ல முடியுமா? ரட்சிக்கப்பட்ட தெய்வம் இல்லை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பார்த்துட்டு அவர் சொல்றாரு, நீ வேணா போ, உலகத்துக்குள்ள போறதுல போ, பாவத்துக்குள்ளதான் போ, உன்னுடைய சொந்த விருப்பத்தில் போ, உனக்கு விருப்பங்களை போயிடு, நாம கம்பல் பண்ணல, வேணா போ. What will be your response? நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்படி ஆப்ஷன் கர்த்தர் கொடுத்தாருன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, நான் எங்க போவேன்? வேதம் சொன்னார் இல்லையா, where we will go. நித்திய ஜீவ மொழிகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது ஆண்டவரே, உம்மை நம்பி எல்லாவற்றையும் விட்டு வந்தோம், திரும்பி போக மாட்டோம், உம்மோடு இருப்போம். அந்த ரூத் சொன்னது போல அந்த ஒரு கமிட்மெண்ட் மக்களை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். கிறிஸ்துவோட நம்முடைய கமிட்மெண்ட் இப்படி இருக்கும். ஆண்டவரே, நீர் எங்க சாவீரோ அந்த இடத்துல நானும் செத்திருப்பேன், உம்மோடு கூட நான் இருப்பேன், கடைசியில உம்முடைய ராஜ்யத்தில் நான் வந்து சேருகிற வரைக்கும் உம்மை விட்டு பிரிய மாட்டேன். அது மோவாபு எனக்கு தெரிந்த ஊர், இது அந்நிய ஊர் தான் இது, ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஊருக்கு வருவேன். அங்க எனக்கு யாரும் இல்லை தெரியும், ஆனால் அங்கதான் வருவேன். காரணம், அங்கே எனக்கு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்து உயிர்த்து பரமேறி சென்று பரிந்து பேசுகிறது. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய பர்சனல் கமிட்மெண்ட்ல ரொம்ப ஸ்டெட்ஃபாஸ்டா, ரொம்ப உறுதியாக மறந்துடாதீங்க. அது மட்டும் இந்த ஞானசாமியை ஞாபகப்படுத்துகிறேன். கடைசியா நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கலாத்தியர் 3:27 அந்த வசனத்துல நான் வாசித்தது தரித்து கொண்டீர்களே என்று சொன்ன அர்த்தம். ஞானஸ்நானத்தின் மூலமாக என்ன நடக்குது? கிறிஸ்துவை தரித்து கொள்வது. சில வசனங்களை சேர்த்து வாசிக்கலாமா? அதுல கொலோசியர் 3:10, இன்னொரு வசனம் ரோமன் 13:14. விவேகமா வாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அடுத்தது ரோமர் 13:14. புது இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கே எல்லாம் தரித்துக் கொள்ளுதல் அந்த வார்த்தைக்கு வேறு அர்த்தம், ஆனாலும் இங்கே அணிந்து கொள்வதல், புட் ஆன் என்ற அந்த அர்த்தத்திலே நான் சொல்லுகிறேன். அந்த தரித்துக் கொள்ளுதல், கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுதல் என்று சொன்னால் காலங்களில் குருவனுடைய பாதங்களை பின்பற்றி குருவோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை காட்டுவதற்காக சொல்வார்கள். ஆனால் இங்கே கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுதல். ஆனால் வாசித்த கலாத்தியர் 3:27 ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் என்ன செய்தோமா? கிறிஸ்துவை தரித்தோம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு நான் இதை வேறு வகையில சொல்ல விரும்புகிறேன். ரோமனுடைய அவருடைய இராணுவ முறையை பற்றி சொல்கிறேன். ராயனுடைய படைகள் என்று சொல்லலாம். அந்த இராணுவ வீரர்கள் அவர்கள் பயிற்சி பெறுவதற்கு 3 வருஷம் அவர்களுக்கு பயிற்சி, சோல்ஜர்ஸுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. ட்ரைனிங் பீரியட். ட்ரைனிங் முடிச்ச பின்னாடி அவர்களுக்கு இராணுவ சீருடை வழங்கும். அதாவது பயிற்சி மட்டும். அந்த சீருடை வழங்க பெற்ற பின்னதாக ஒரு நாள் அவர்களுக்கு இந்த ராயன் அவ்விதமாக தன்னுடைய சிங்காசனிருக்க சீருடை அணிந்த தரித்த அந்த சோல்ஜர்ஸ் மார்ச் பாஸ் பண்ணணும். அந்த சீருடையை பெற்றுக்கொண்ட பின்னதாக அவர்கள் சீசருக்கு செலூட் செஞ்சுட்டு போகிற ஒரு சாக்ரமன். அதற்கு கூட ரோம அந்த இராணுவத்தில் சாக்ரமன் சடங்கு, ஒரு அனுஷ்டானம் என்று சொல்வார். அந்த இதுக்கு தான் இங்கே சொல்லப்படுகிற பவுலடிகள் சொல்லும் பொழுது தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவாகிய சீருடையை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அர்த்தம் என்ன? நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல போர்ச்சேவகர்களாக்கப்படுகிறீர்கள். When you take the baptism, you are putting on the garment
of Lord Jesus Christ or the uniform of a soldier. கிறிஸ்து சிஷ்யனுடைய, கிறிஸ்து சேவகனுடைய, கிறிஸ்து சேவகன் சொன்ன சோல்ஜர். அதை எங்க வாசிக்கிறோம்? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் வாசிக்கிறோம். நீயோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாயிருந்து தீங்கு அனுபவி. அடுத்த வாசகம் அதுக்குள்ள வாசிக்கலாம். நீயும் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும், கவனிங்க, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாகபடி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டார். இங்கே நான் இதை இணைத்து சொல்கிறேன். சீருடை அணிந்தவன் அல்லது ராயனுடைய படை அதிகாரிகளால் வழங்கப்பட்ட சீருடை, அந்த யூனிஃபார்ம் அணிந்தவன் அவன் இனி என்ன செய்ய மாட்டான். இந்த சீருடை எனக்கு யார் தந்தாரோ அந்த ராஜாவுக்கும் அந்த ராஜ்யத்திற்கும் மட்டுமே நான் எப்படி இருப்பேன்? நான் உண்மையாயிருப்பேன். ராணுவ வீரனும் சின்ன ஸ்கூல்ல படிச்சவன் தான், எல்கேஜி படிச்சு வந்திருப்பான். அன்னைக்கு அவன் போட்ட யூனிஃபார்ம் என்னவா இருக்கும்? ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருப்பான். பொதுவாக 3 வயசுக்கு மேல பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவங்க போடுகிற யூனிஃபார்ம் எதை காட்டும்? அவங்க எந்த பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க என்பதை எடுத்து காட்டுங்க. அதான் அவங்க ஐடென்டிட்டி. இல்லாட்டி ஒரு பேட்ஜ் வச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ அணிகிற யூனிஃபார்ம் மூலமாக நீங்க யாருன்னு வெளிப்படுத்த போறீங்க. இப்ப நாம் அணிகிற யூனிஃபார்ம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவாகிய யூனிஃபார்ம். நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள போகிறோம். அப்ப கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் பொழுது இங்கே இந்த அர்த்தத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்கு போர் சேவகனாய் இருப்பதற்கான ஒரு சபதம் செய்யும் நேரம். அந்த சீருடை வாங்கிவிட்டு, ராஜாவே உமக்கு வாழ்த்துக்கள், நீர் வாழணும், நீங்க எனக்கு தந்த இந்த சீருடை உம்முடையது, இந்த சீருடை என் மேனியில் இருக்கும் நாளளவும் நான் இந்த நாட்டுக்காக தான் ரத்தம் சிந்துவேன், இந்த நாட்டை தான் சேவிப்பேன், ராஜாவே என்றென்றும் உமக்கு உண்மையோனாயிருப்பேன், நான் உம்முடைய போர்க்களத்தில் மடிகிற ஒரு நல்ல சேவகனாய் மாற விரும்புகிறேன். அப்போ 7வது குறிப்பு ஞானஸ்நானம் என்பது this is a consecration, time of consecration. நீங்க யுத்தத்துல சேர்ற மாதிரி நினைச்சுக்கணும். ஆண்களும் பெண்களுமாய் இருக்கிற நீங்கள் கிறிஸ்துவின் வீராங்கனைகளும் வீரனுமாய் மாற போறீங்க என்று சொன்னால், நாளைக்கு அல்லது அடுத்த நாள் நீங்க இந்த ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும் பொழுது நீங்க ஒன்று உணருங்க, நீங்க எதை தெரிந்து விட்டீர்கள்? இயேசு கிறிஸ்துவுக்காக யுத்தம் செய்வதற்கான அந்த சிப்பாயினுடைய சீருடை யூனிஃபார்ம் உங்க சரீரத்தில் இருக்கிற மாதிரி நீங்க எப்போது நினைவு கொள்ளும். நீங்க அணிந்திருக்கிற சீருடையை வச்சுதான் உங்களை மற்றவங்க மதிப்பாங்க இல்லையா? ஒரு போலீஸ் ஆபீஸருடைய சீருடை, ஒரு நர்ஸுடைய சீருடை, அதையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களை ஐடென்டிஃபை பண்றாங்க. Now you have been separated from the society to serve the Lord, to die even for the Lord. அந்த பேட்டில் கிரவுண்டுக்கு நீங்க போகிறீங்க. அப்போ ஞானஸ்நானம் எடுத்தவங்களுடைய பொறுப்பை உணர்ந்தீங்களா? ஒரு விளையாட்டுத்தனமா நம்ம செய்ய முடியுமா? செய்ய முடியாது. என்னெல்லாம் படித்தோம்? ஒன்று கமாண்ட்மெண்ட், அடுத்தது கவுன்சில், third it combines with the kingdom rules. It's a covenant with God. It's a confession of faith. Covered under water, அதாவது பரி அந்த வார்த்தை சீயது வருவதற்காக இந்த வார்த்தை எழுதி covered under water, because you will go under the water, that you will go oblivion. அதாவது நீங்க காணப்படாமல் போயிருவீங்க. அந்த சில நிமிஷங்களுக்கு, சில வினாடிகளுக்கு no one could see you. நீங்க உள்ள போயிட்டீங்களா? அது நீங்கள் மறைக்கப்பட்டு உங்களை யாரும் நீங்களை பார்க்க முடியாது. அதாவது இனி வர்றது நீங்கள் அல்ல. இனி கிறிஸ்து உயிர்த்தெழுது போல நீங்கள் புதிய நபர்களாக உயிர்த்தெழுந்து வருவது போல அதற்கு அர்த்தமாயிருக்கிறது. ஸோ கவர்ட் அண்டர் வாட்டர் வருணின் பாப்டிசம் வார்த்தைக்கு பதிலாக சொன்னேன். 7வதாக இட்ஸ் a consecration time. You are making a pledge, not a covenant, but a pledge that I will serve this country till my last breath. I will die even as a soldier for Christ. கிறிஸ்துவுக்காக நான் போர் வீரராய் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கும் தயாராய் இன்றைக்கு ராஜாதிராஜனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த சீருடையாகிய அல்லது யூனிஃபார்ம், நான் மிலிட்டரி யூனிஃபார்ம் அணிந்தது போல கிறிஸ்து இனி ஒருபோதும் அந்த சீருடைக்கு அவமானம் வருத்த. ஒரு சோல்ஜர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தப்பு செஞ்சா எப்படி இருக்கும்?
ஒரு மிலிட்ரி மேன் தப்பு செஞ்ச உடனே கண்டுபிடிச்சுவாங்க, நீ எப்படி பண்ணலாமா? அதே போல கிறிஸ்தவர்களாகிய நாம், சீஷர்களாகிய நாம் கிறிஸ்துவனுடைய சீருடை அணிந்து விட்டு அதற்கு தகாதது செய்தால் சீருடைக்கு அவன் கிறிஸ்துவுக்கு அவன் அதை நாம் செய்யக்கூடாது. ஒரு வார்த்தை கூட சொல்ல மறந்துட்டேன். அதோடு கூட இந்த பேப்டிஸ்டுக்கு சொல்லும்போது மோட் ஆஃப் பேப்டிஸ்ட் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது புதிய ஏற்பாட்டில் பேப்டிசம் என்ற சொல் முதல் வருகிற இடம் மத்தேயு 3:7. அதில் தான் நாம் யோவானுடைய ஞானஸ்நானத்தை பெற வருகிற ஆண்டவரை குறித்து வாசிக்கிறோம். அங்கு 3:7. அப்போஸ்தலரில் முதலாவது வருகிற வசனம் 1:22. அப்போஸ்தலர் 1:22 அப்போஸ்தலர் நிருபங்கள் பகுதிக்கு போகணும். முதலாவது ரோமர் 6:4 இதுவாகும். இந்த இடத்தில் எல்லாமே பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை பேப்டிஸ்மா என்ற வார்த்தை. பேப்டிஸ்மா என்ற வார்த்தை பேப்டிஸ்ட் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு தமிழில் ஞான ஸ்நானம். அது நல்ல வார்த்தை தான். ஆனால் உண்மையாக ஞானம் என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே இல்லை, வெறும் ஸ்நானம் என்ற வார்த்தை. ஆனால் நாம் அதை திருமுழுக்கு என அது கொஞ்சம் புனிதப்படுத்துவதற்காக, இந்த வார்த்தையை புனிதப்படுத்துவதற்காக இந்த வார்த்தை மலையாளத்தில் ஞான ஸ்நானம் என்ற வார்த்தை தான் மலையாள புத்தகத்தில் இருக்கிறது. அப்போ இங்கே பயன்படுத்துகிற வார்த்தை பேப்டிஸ்மா. இது நவுன் ஃபார்ம், அதாவது பேப்டிசம் என்பது நவுன் ஃபார்ம் தான். ஆனால் அதனுடைய வெர்பு ஃபார்ம் என்னவென்று கேட்டால் பேப்டிசோ, BAPTIZO, பேப்டிசோ. அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது பேப்டிட்ஸோ, டி இடையில வரும், பேப்டிட்ஸோ என்று சொல்வார். அதற்கு என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை பேப்டிட்ஸோ என்று சொல் டிப்னு என்ன அர்த்தம்? அதாவது சாயப்பட்டறையில் துணி என்ன செய்வாங்க, கலர் மாற்றுறதுக்கு ஒன்று அந்த சாயப்பட்டறையில் சாயம் கலக்கி வச்சு பல கலரில் இருக்கும். ஒவ்வொரு சேலையை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கலரில் அப்படி டிப் பண்ணி வைப்பாங்க. அதாவது இட் ஷுட் கோ அண்டர் த வாட்டர், ஃபுல்லாக போகும். அதாவது டிப் என்ற வார்த்தை. அது இந்த பேப்டிசோ என்ற வார்த்தையினுடைய. இன்னொன்று இம்மர்ஸ். இங்கிலீஷில் நிறைய வார்த்தை இருக்கு. இம்மர்ஸ்னாலும் அதே தான், டிப்பு தான். ஆனால் இம்மர்ஸ் என்ற வார்த்தை பாரு. இன்னொன்று சப்மர்ஜ். சப்மர்ஜ்னா கீழே போகிறது அர்த்தம். மேலே தெரியக்கூடாது, கீழே போயிடும். அடுத்ததாக பிளஞ்சுன்னா என்ன அர்த்தம் தான், எல்லாமே ஒரே வார்த்தை தான், ஆனால் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அதுபோல் டு கவர் அண்டர் த வாட்டர் ஆர் டு ரிமூவ் அவுட் ஆஃப் சைட். ஒரு பொருளை கண்களுக்கு படாமல் உள்ள எங்கேயோ ஒழிச்சு வைக்கிறதுனால இதுதான் பேப்டிசோ இந்த வார்த்தை இருக்கு. அதனால தான் நாம் பேப்டிசம் கொடுக்கும் பொழுது என்ன முறையை கையாளணும் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. பொதுவாக கிறிஸ்தவ உலகத்தில் பலவிதமான மோடு இருக்கு. குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்குறவங்க அவங்க எப்படி கொடுப்பாங்க? பிதா குமார் பரிசுத்தாவி என்று சொல்லி மூணு ஸ்ப்ரிங்கில் இருக்கு. சிலது போரிங், சில சொல்ல போரிங், அதாவது ஊத்துறது அப்படி இருக்கு, தெளிக்கிறது. இது அந்த மோடு. அதற்கு என்ன பேர்? சைல்டு பேப்டிசம் இல்லையா, இன்ஃபன்ட் பேப்டிசம். இன்னொன்று வயது வந்தவங்களுக்கு பேப்டிசம். அது இந்த வயது கன்ஃபர்மேஷன். சிசி சர்ச்சில் போனீங்கன்னா என்ன கொடுப்பாங்க? முதல் ஞானஸ்நானம், அதாவது குழந்தையா இருக்கச்சு உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 14 வயசு ஆன உடனே ஒரு திடப்படுத்தல்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஞானஸ்நானம் எடுத்த போது காட்ஃபாதர் தான் உங்களுக்கு பொறுப்படுத்திருப்பாங்க. அதாவது காட்ஃபாதர்னா இந்த குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்குற ஈவுதல், இந்த குழந்தையை கற்று வழி நடத்துறதுக்கு நான் காட்ஃபாதர் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அந்த குழந்தைய தத்தெடுக்கிற ஸ்பிரிச்சுவல் அடாப்ஷன் செய்யலாம். அப்புறம் அந்த 14 வயசு ஆன உடனே மறுபடியும் கொண்டு போய் என்ன செய்வாங்க? திடப்படுத்தல் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபோட்டோலாம் பிள்ளைங்க ஒயிட் ஃபோட்டோ அழகாக இருக்கும். அவங்களுக்கு முதல்ல அன்னைக்கு என்ன கொடுப்பாங்க? அப்பவும் திராட்சையும் பங்கு கொடுப்பாங்க. அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். என்னுடைய சில ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்ததுனால அது கூட கூப்பிடுவாங்க, நான் சொல்கிறேன். அப்போ அப்படி ஒரு பேப்டிசம் என்று சொல்லிக்கிற நிலை பேர். ஆனால் நாம் எப்படி கொடுக்குறோம்? எப்படி கொடுக்குறோம்? தெளித்து கொடுக்குறோமா? இந்த தலைமையில் பரிசுத்த நீரை ஊற்றி கொடுக்குறோமா? இல்லை. என்ன செய்கிறோம்? முழுமையாய் உங்களை என்ன செய்வோம்? முழுமையாய் நீங்கள் தண்ணிக்குள் மறைந்து போகணும். ஒரு முடி கூட வெளியே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தப்பு செய்யக்கூடாது. பேப்டிசம் கொடுக்குறவங்களுடைய கவனத்துக்கு சொல்கிறேன். சிலர் இந்த மாதிரி சில பெண் பிள்ளைகள் பாதி தூரம் போய் இது வரைக்கும் வந்தோடனே அப்படியே மேலே வந்துடுவாங்க. அப்புறம் சிலர் தப்பாக செய்வாங்க, அப்படி பிடிச்சி அமுத்துவாங்க.
செய்யாது. அப்போ யாரும் செஞ்சிடாதீங்க. ஞானம் கொடுக்க போகிறோம் இனிமேல் வர பொட்டன்ஷியல் பேப்டிஸ்ட் இருந்தால் சொல்கிறேன், அவனுக்காக வந்துன்னா செத்தே போயிடுவான். அந்த நேரத்தில் யூனிட் அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் அப்படியே இந்த பெண்ணை இப்படி மல்லாக்க படுக்க வச்சு அவளை அப்படி ஞானம் சொன்னோம். ரெண்டாவது தரம் ஐயோ பாதி தான் நினைஞ்சிச்சு, முடி நினையில, ஸ்கார்ஃப் நினையில, அப்படி நினச்சிக்கிட்டு ரெண்டாவது போய் யாரும் இது செய்யக்கூடாது. நான் அநேக இடத்துல பார்த்து நான் பயந்து போயிருக்கேன். அது செய்யக்கூடாது, எனக்கு தெரியாது. எல்லாரும் ஞானசானம், நானும் ஞானசானம் கொடுக்குன்னு சொல்லி வந்து ஞானசானம் கொடுப்பாங்க. கடைசிட்டு பெரிய ஆபத்தில் போய் எப்படி நான் சொல்கிறேன். அதனால அப்படி கொடுக்கக்கூடாது. அப்போ ஏன் சொல்ல வந்தேன் நீ கேட்டால், ஞானசானம் எடுக்கப்படுறது முழுமையாய் நீங்கள் பிடிப்பாங்க. அது அடக்கம். சரீரத்தினுடைய ஒரு விரலோ ஒரு விரல் நுனியோ கூட மண்ணுக்கு வெளியே தெரியக்கூடாது. எல்லாம் மறைக்கப்படும். அதுதான் அது கூட. அதனால தான் பேப்டிஸோ இந்த வார்த்தையே பயன்படும். ஏன்னா நிறைய வார்த்தை போட்டுக்கலாம், பழைய பாட்டில் போட்ட வார்த்தைகள் போட, ஆனால் கூடுதல் ஞானசானத்துக்கு எல்லாமே பேப்டிஸோ என்ற வார்த்தை. அதாவது டு டிப், டு மூவர்ஸ், டு சப்மர்ஜ், இதுதான் சொல்லப்படுது. அதனால தான் நாம் என்ன செய்கிறோம், உங்களை தண்ணீருக்குள் கொண்டு போய் நிறுத்தி. பழைய புதிய பாட்டு நிறைய இடத்துல அதை நாம் உதாரணங்கள் இயேசு கிறிஸ்துவாகட்டும், அதே போல யோவான் ஸ்நானத்தில் வந்தவங்களாகட்டும், பிலிப்பினுடைய காலத்தில் இருந்த அன்னரின் கொடுக்கிற ஸ்நானமாகட்டும், எல்லாமே தண்ணீருக்குள் இறங்கி அவர்கள் மூழ்கி வெளியே வந்ததாக பார்க்கிறோம். அப்போ இது மோட் ஆஃப் பேப்டிசம் அப்படிதான் கொடுப்போம். அதுதான் சரியானது. வேற யாராவது உங்களுக்கு வித்தியாசம் சொன்னாங்க, இதை சொல்லணும். வார்த்தையே அது வெளிப்படுத்துகிறது. பேப்டிசம் என்ற வார்த்தை, பேப்டிஸ்மா என்ற வார்த்தை இருக்கிறது. பர்டன்ஸ் பேப்டைஸ், பேப்டிசோ என்ற வார்த்தை அது இந்த அர்த்தத்தை தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் மூழ்கி ஞானசானம். இது கொஞ்சம் கஷ்டமானது. சிலர் கேட்டால் எதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க, வயசான காலத்தில் கொண்டு போய் ஒரு சிலரை அப்படியே வயசான பாட்டி 80 வயசுல பாட்டியை சீட்டு சேர் உட்கார வச்சு அப்படியே எல்லாரும் 4 வருஷத்துக்கு பார்த்த உடனே ஒரு சிலருக்கு ஒரு சிரிப்பு தமாஷா இருந்துச்சு. எல்லாரும் பண்ணுறீங்க படுவார்கள். வேத வசனத்தின் அடிப்படையில் அது செய்யணும் என்பதுனா அது ஒரு ஃபிகரேட்டிவ் தான். ஆனாலும் அது செய்யலைன்னா அந்த அர்த்தம் வெளியே வராது. அதுக்காக தான் முழுமையான அர்த்தத்தை கொடுப்பதற்காக தான் இந்த காரியத்தை சொல்கிறோம். ஓரளவுக்கு உங்களுக்கு ஞானசானத்தை கொடுத்து புரிந்திருக்கு. நீங்கள் கற்றுக்கணும், அநேக சத்தியங்களை கற்றுக்கணும். தேவதாமே நம்மை ஆசிரியச்சு இந்த விஷயம். அன்புள்ள பிதாவே, உங்களுடைய பாதத்தில் கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தோம். இந்த நேரத்தில் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாய் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து தேவனுடைய பரலோக வீட்டிலே பேர் எழுதப்பட்டவர்களாக இன்றைக்கு எங்கள் மத்தியிலே காணப்படுகிற அன்பான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தங்களுடைய இளம் பிராயத்தில் ஆண்டவருக்காக முகம் சுமக்கும்படியாக, சீஷராகும்படியாக அவர்கள் கொடுக்கிற ஆரம்பத்திற்காக ஸ்தோத்திரம். வரும் சனிக்கிழமை என்று கர்த்தாவே அருமையான பிள்ளைகளுக்கு நாங்கள் ஞானசானம் கொடுக்கும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை, ஆழத்தை புரிந்து கொண்டு ஆண்டவரே அவர்கள் அதில் தங்களுக்கு கொடுத்து வைத்தார். கேட்ட வார்த்தைகள் மூலமாய் இன்னும் கருத்துக்குள் அவர்கள் உறுதிப்படட்டும், வளரட்டும். இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து தொடர்ந்தும் எங்களை பத்திரமாய் வீடு போய் சேர செய்யும். ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்கிறோம்.